ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா ஆன்லைன்ல? எஸ் ப்ரோ, விசிபிள் ப்ரோ. ஸ்கிரீன் என்ன தெரியுது? நீங்க இருக்கிறது தெரியுதா? எஸ் ப்ரோ. Fine. So I will start. Yeah. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா Ansible day 2 and நாளைக்கு வந்து Ansible day 3 இருக்கும். சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடே தானே? ஸோ அப்புறம் மண்டே வந்து வேற டூலு, அப்படியே அது ஒரு டூல் போகும். அப்புறம் வந்துட்டு அடுத்த வாரம் இன்னொரு டூலு, அதுக்கு வாரம் இன்னொரு டூலு, அதுக்கப்புறம் கோர்ஸே முடிஞ்சிடும். கேட்கவே இல்லை சார். வாய்ஸ் கேட்கவே இல்லையா? என்னங்க சொல்றீங்க? இல்ல, எனக்கும் நல்லா கேக்குது ப்ரோ. எனக்கு நல்லா கேக்குது. தேவிகா, உங்களுக்கு ஐ மீன் உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க தேவிகா. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ யா, ஸோ Ansible என்ன சொன்ன? It is what? Configuration management, which is also used for deployment, and it can also be used for infrastructure also. Correct? Infra could use பண்ணுவோம், but infra is not majorly concentrated when it comes to Ansible. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் சொன்னாலே என்னென்ன வரும்? மாஸ்டர் ஸ்லேவ், மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ன்ற கான்செப்ட் வரும். ஸ்லேவ் ஆர் என்ன சொல்லுவாங்க, ஹோஸ்ட். ஸோ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் நோட், ஸ்லேவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனேஜ் நோட். சரிங்களா? அண்ட் Ansibleோட டிபெண்டன்சி பைத்தான். கரெக்டுங்களா? ஃபைன். வேற சரி, நான் ஆமா உங்க டாஸ்க் கொடுத்துருந்தேன் வித்தவுட் பிப், என்ன பண்ணீங்களா இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லையா? ப்ரோ, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த பேஜென்ட் வந்து ஆல்ரெடி ரன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேஜென்ட்ல வந்து இது வந்து பேஜென்ட்டா? ஐ மீன் பாஸ் வித்தவுட் பிப்புக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனா அது இதுவாகல, ஒர்க் ஆகல கரெக்டா. ஃபர்ஸ்ட் நான் பண்ணது செஞ்சு பாத்தீங்களா? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ப்ரோ, நீங்க செஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனா அது சச்சின் ஒரே நிமிஷம் சச்சின் சொல்லுங்க. பிங் ஆகலீங்களா இதுல வித்தவுட் பிப் இல்லையா? ஏன் எல்லாருக்குமே அப்படி வந்துச்சா? எத்தனை பேர் பண்ணீங்க? 3 வந்துச்சா? ஏன் பிங் ஆகல? சோ உங்களுக்கு நான் இதை அனுப்பிச்சு, ஆமா சாரி, நான் உங்களுக்கு அன்னைக்கு அனுப்பல. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை எங்கிருந்து எடுத்தீங்க? இல்ல, நீங்க கொடுத்து ட்ரை பண்ணது அது வந்துச்சு வித் பிப். நான் கொடுத்த உங்களுக்கு நோட் ஷேர் பண்ணேனா? நோட்ஸ் ஷேர் பண்ணலையே. இல்ல, நோட் ஷேர் பண்ணல, வீடியோ ரெக்கார்ட் வந்து ஃபாலோ பண்ணது, அது கரெக்ட்டா வந்துச்சு. ஓகே ஓகே, வித்தவுட் பிப் நீங்க கொடுக்கல. சோ வித்தவுட் பிப் நான் கொடுக்கல. தான் வித்தவுட் பிப் டாஸ்க் தான் கொடுத்திருந்தேன். அதுதான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வித்தவுட் பிப் இல்லாம கூட நம்ம இன்னொரு கூட பண்ணலாம். மாஸ்டர் ஸ்லேவ் வந்து இப்போ நம்ம பேஜென்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? மெசேஜ் கம்யூனிகேஷன் பண்ணுது. அதனாலதான் பேஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணி 22 போர்ட் நம்ம 22 வழியா பேசுறதுனால நம்ம வந்து ஈஸி டைப் யூஸ் வந்து பண்றோம்ல. அதே மாதிரி நம்ம ரூட் யூஸரா அந்த கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு யூசர் லெவல் கான்ஃபிகர் பண்ணி ஒரு மிஷினுக்குள்ள மாஸ்டர் ஸ்லேவ் இருக்குல்ல, ஒரு யூசர் லெவல் கான்ஃபிகர் பண்ணி அது வழியா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Ansible தனியா இன்ஸ்டால் பண்ணலாம். பேக்கேஜா இன்ஸ்டால் பண்ணி பிப்போ வித் பிப்போ கிடையாது, தனியா சொல்றேன், அப்படி இன்ஸ்டால் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அது வந்து வித்தவுட் பிப்ல வராது. புரியுதுங்களா? வித்தவுட் பிப்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க எனக்கு செஞ்சு பாருங்க. மோரோவர் மோஸ்ட்லி வரதான் செய்யும். ஓகே, அதே மாதிரி வேற என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு? வித் பிப்லயே பிங் ஆக மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் பிங் ஆக மாட்டேங்குது?
பிங் ஆக மாட்டேங்குதுன்னா எதனால பிங் ஆக மாட்டேன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தானே? பப்ளிக் கீ பர்மிஷன் இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கீ பேர்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. பிபிகே ஃபைல் போடுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வராம இருந்திருக்கும். இல்லைன்னா வந்திருக்குமே. நீங்க ஃபைல் போட தேவையில்ல. அந்த பாத்துக்குள்ள போனாலே ஹோஸ்ட்ன்ற ஃபைல் இருக்கும். எத்தனை etc ansible host இருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க ஆட் பண்ணது மோர் தென் எனஃப். சரிங்களா? அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே இருக்கும். புத்தகத்துல போனீங்க அப்படின்னா அதை நீங்க தனியா போயிட்டு டப்ளிகேட் போட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வித் பிப்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால. அப்புறம் வேற என்ன டாஸ்க் கொடுத்திருந்தேன் நானு? குரூப்பிங் பண்ணீங்களா? குரூப்பிங் பண்ணீங்களா இல்லையா? பண்ணலையா? அது குரூப்பிங் பண்ணுங்க அதை செஞ்சு. ஓகே, அது பண்ணீங்கன்னா it will be useful. Fine. Yeah, so coming back to Ansible part 2. So Python வந்து டிபெண்டன்சி அண்ட் Ansible வந்து பாத்தீங்கன்னா Ansible வந்து இட்ஸ் an agent. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஏஜென்ட்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிபெண்டன்சி சொல்ல வரேன். சரிங்களா? ஃபைன். ஸோ வேற என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா வித் பிப்ல பார்த்தோம். ஸோ இன்வென்ட்ரி ஃபைலோட பாத் என்னது? /etc/ansible/hosts. அதே மாதிரி கான்ஃபிக் ஃபைலோட பார்த்து /etc/ansible ansible.cfg. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் ஸ்லேவ் எதுல கம்யூனிகேட் பண்ணுது? SSH போர்ட் நம்பர் 22 வழியா கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா we have tried various tasks. ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல Ansible கமெண்ட் சொல்லுங்க. ஒரு காப்பி பண்றதுக்கு கமெண்ட் என்ன பண்ணோம்? Ansible பிங் பண்ண கமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். all -i invent ஃபைலோட நேம் -m என்னது மாடியூல் அப்புறம் பிங் மாடியூல். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி பண்ணோம். அதே மாதிரி காப்பி பண்றதுக்கு Ansible all -i inventory file name அது என்னன்னா நம்ம இருக்கலாம் the job is கரெக்ட்டா? அப்புறம் -m copy அப்புறம் -a என்னது allowed parameters அப்புறம் டபுள் கோட்ஸ் source equal to என்னவோ அது அப்புறம் destination equal to போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா Ansible என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே டாஸ்க்னு சொல்லுவாங்க. டாஸ்க். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாஸ்க். ஓகே, இதுக்கு இந்த கமாண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன்? இந்த கமாண்ட்ஸ் பேர் என்ன சொன்னேன்? ad hoc commands. Yes, ad hoc commands சொன்னேனா? ad hoc commandsங்க. ad hoc commands என்னது? சிங்கிள் டாஸ்க் அட் சிங்கிள் டைம். இப்போ எனக்கு ஒரே டைம்ல வந்து எனக்கு இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் சொல்லி கேட்டீங்கன்னா Ansible all -i போட்டுட்டு invent ஃபைலோட நேம் என்னவோ அந்த ஃபைல் நேம் போட்டுட்டு நெக்ஸ்ட் -m மாடியூல் m மாடியூல் -a allowed parameters டபுள் கோட்ஸ்ல நேம் ஈக்குவல் டு அப்புறம் வந்து ஸ்டேட் ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி -b ஓட முடிச்சிட்டேன். கரெக்டா? இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண கொடுக்கும். நான் ஒரே கமாண்ட்ல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணல, பிளஸ் நான் ஸ்டார்ட்டும் பண்ணல. ஒரு கமாண்ட்ல என்ன பண்ணேன்? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்? ஸ்டார்ட்டே பண்ணேன். கரெக்ட்டுங்களா? அப்போ சிங்கிள் டாஸ்க் வந்து அவன் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டாஸ்க் என்ன சொல்லுவாங்கன்னா
ஆன்சிபிள்ல பிளேன் கூட சொல்லலாம். பிளே சரிங்களா? பிளே ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மல்டிபிள் டாஸ்க் என்னது? பிளேஸா? பிளேஸ் தானே. மல்டிபிள் டாஸ்க்னா பிளே, மல்டிபிள் டாஸ்க்னா பிளேஸ் தானே. கரெக்டா? அப்போ அந்த மல்டிபிள் பிளேஸ்னா என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த எழுதுவோம்ல மல்டிபிள் டாஸ்க்கா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளே புக்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ சிங்கிள் டாஸ்க்னா ஆடோ கமெண்ட்ஸ், மல்டிபிள் டாஸ்க்ஸ்னா அதுக்கு பேர் வந்து பிளேஸ். அது சிங்கிள் ஸ்கிரிப்டா எழுதும் போது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளே புக்னு சொல்லுவாங்க சொல்ல வர. கிளியர்? ஓகே. அப்போ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ரேண்டம்லி இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடோ கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இம்பரேட்டிவ் வே. இம்பரேட்டிவ் என்னது? சிஎல்இ மூலியமா போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஆடோ கமெண்ட்ஸை போடுறீங்க. கரெக்ட்டுங்களா? இதுவே நீங்க மல்டிபிள் டாஸ்கா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பேர் என்னது? பிளே புக்கா? அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேட்டிவ் வே. ஓகே. டிக்ளரேட்டிவ்ல உங்களால என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் டாஸ்க்ஸ ஒரே இதுல கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பிளே புக் எழுதணும். பிளே புக் எழுதுறதுக்கு ஆன்சிபிள்ல என்ன ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்றாங்க? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா யாமல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்றாங்க சொல்ல வர. யாமல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டத்துக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ். யாமல், ஜேசன் இதெல்லாமே ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்ல வர. அப்போ நம்ம ஒரு பிளே புக் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு பிளே புக்னா என்ன சொல்ல வரேன்? மல்டிபிள் டாஸ்க் கொண்டு வர போறேன்னு அர்த்தம். ஒரு பிளே புக் எழுதினாலே நான் மல்டிபிள் டாஸ்க் கொண்டு வர போறேன்னு அர்த்தம். அந்த மல்டிபிள் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவல் ஆஃப் அதாவது எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மல்டிபிள் மிஷின்ஸ் எல்லாம் வேணும். இன்ஸ்டால் பண்ணணும், லான்ச் பண்ணணும். சரிங்களா? அந்த மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கு. ஒரு 100 மிஷின் இருக்கு. அந்த 100 மிஷினுக்குள்ள போயிட்டு எனக்கு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை நான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி போர்ட் நம்பர் மாத்தி இதெல்லாம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சிபிள் டூல் தான் யூஸ் பண்ணுவேன். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல வராது. ஏற்கனவே அந்த 100 மிஷின் இருக்கு. அந்த 100 மிஷினுக்குள்ள நான் வந்து மேற்கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன வராது? இன்ஸ்டாலேஷன் லெவல் ஐ மீன் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல வராது. லைக் பேக்கேஜிங் லெவல்ல வரும் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சிபிள் பிளே புக்ஸ் எழுதுவாங்க சொல்ல வரேன். பிளே புக்ஸ் இல்ல பிளே புக். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு யாமல் ஸ்கிரிப்டிங் வச்சு we are going to write the play book அப்படி சொல்ல வரேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்கன்னா நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்பாச்சி வெறும் இன்ஸ்டால் மட்டும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆடோ கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அது கூடவே சேர்த்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது கூட சேர்த்து காப்பி பண்ண போறேன். அப்ப மல்டிபிள் டாஸ்கா இல்லையா? இது மல்டிபிள் டாஸ்க் தானே. ஒரே ஸ்கிரிப்ட் ரன் பண்ற மல்டிபிள் டாஸ்க் தானே. ஃபைன். சோ இத நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு நான் வந்து பிளே புக் எழுத போறேன். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி என்னோட மிஷின்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடுறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? சோ என் கண்ட்ரோல் நோடுக்குள்ள போயிடுறேன். this is my control node. மறுபடியும் நான் போயிட்டு ஏதாச்சும் இன்வென்டரி ஃபைல் ஏதாச்சும் மாத்தணுமா? மாத்தணும் அவசியம் இருக்கா? இப்ப நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் முந்தநேத்து. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். நான் ஏதாச்சும் இன்வென்டரி ஃபைல்ல மாத்தணும் ஏதாச்சும் இருக்கா? சாரி, மாத்தணுமா மாத்தக்கூடாதா? ஐபி வந்து வரல அதெல்லாம் கிடையாது. மாத்தணுமா மாத்தக்கூடாதா? மாத்த வேணாம், மாத்தணுமா? ஆன்லைன் நான் ஐபி அட்ரஸ் இன்வென்டரி ஃபைல்ல போயிட்டு அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கேக்குதா வாய்ஸ் ஆன்லைன்ல? பண்ணணும். பண்ணணுமா? ம். ஏன் பண்ணணும்? டைனமிக்கா இருக்கணும்.
அன்னைக்கு என்ன கீப்பர் எடுத்த? சரி, மாத்தணுமா? டைனமிக்கா இருக்கு மாத்- ஐபி. டைனமிக்கா எந்த ஐபி அட்ரஸ் போட்டேன் நானு? பிரைவேட் ஐபி அட்ரஸ். பப்ளிக் டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா? டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா? பிரைவேட் ஐபி ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக். அப்ப எப்படி அப்ப எதுக்கு நான் மாத்தணும்? கரெக்டா? ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மாறாதானே? ஏன்? பிகாஸ் அது ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால. அப்ப எதுக்கு நான் திருப்பி போயிட்டு நான் அப்டேட் பண்ணணும்? மாத்த கூடாது, மாத்த வேணாம். சரிங்களா? இங்க போய் பாருங்க, கேட் போட்டு சாம்பிள் டாட் சாம்பிள் தானே வச்சிருந்தேன் எனக்கு நேம். சொன்ன இருக்கு 3821 3648 இருக்கா? 3821 அதே மாதிரி 3648 இருக்கா? மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது, ஸ்டாட்டிக். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு இன்வென்ட்ரி ஃபைலும் இருக்கு as well as கான்ஃபிக் ஃபைலும் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட பிளே புக்கை நான் எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிளே புக் ஃபார் வாட்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன், as well as நான் வந்து ஒரு காப்பி பண்ண போறேன். இது மூணுமே ஒரே சிங்கிள் பிளே புக்கை நான் எழுத போறேன். அதுக்கு எங்க எழுதலாம்? ஸோ இங்கே போய் நீங்க என்ன எழுதலாம்? ஸோ விஐ போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், என்ன நேம் வச்சுக்கோங்க. லைக் என்ன பண்ணலாம், சும்மா அப்பாச்சின்னு வைக்கிறேன். நேம் என்ன வேணா இருக்கலாம், தட் இஸ் யுவர் விஷுங்க. பட் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா YAML ஆர் YML. ஏன்? பிகாஸ் நான் YAML ஸ்கிரிப்ட் தான் எழுதுறேன், அதனால எக்ஸ்டென்ஷன் வந்து YAML ஆர் YML தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். கிளியர்? ஸோ இப்போ என்டர் ஆயிடுச்சு, நான் போயிட்டு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இன்சர்ட் மோட் போயிட்டு நான் எழுதுறேன்னா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா கிளியர் ஒரு பிளாங்க் பேஜ் தான் இருக்கு. எனக்கு எந்த இடத்துல இன்டென்டேஷன்ஸ், எந்த இடத்துல ஸ்பேசிங்ஸோ இல்ல எரர் பண்ணனா எனக்கு காட்டாது. விஏன்றது இது ஒரு எடிட்டர், விஏன்றது ஒரு எடிட்டர். அந்த மாதிரி நானோன்ட் எடிட்டர்லாம் இருக்கு, இதெல்லாம் எடிட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்க எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஐடியாலஜி இருக்காது. ஸோ என்ன பண்ண போறேன் நான் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் குவிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல, எடிட்டர் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சொல்லி ஒரு எடிட்டர் இருக்கு. ஸோ அந்த எடிட்டர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பிளே புக்கை நான் எழுதிக்கிறேன் சொல்ல வரேன். ஓகே, இதெல்லாம் என்ன அது, நான் குபர்நெட்டிஸ் சொல்றேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்ற ஒரு எடிட்டர் நீங்க எடுத்துக்கிட்டு, ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்ன மாதிரி ஸ்கிரிப்டிங்கோ இல்ல என்ன மாதிரி கோடிங் லாங்குவேஜ் எழுதுறீங்களோ அதோட பிளக்கினை நீங்க வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதுவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், நீங்க இந்த இடத்துல எரர் இருக்கு, இந்த இடத்துல நீ ஸ்பேசிங்ஸை விடணும் அப்படின்னு சொல்லி அதுவே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், நம்மளுக்கு எடுத்து காட்டிடும் சொல்ல வர. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி எடிட்டர் நான் யூஸ் பண்ணி இங்க எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து நான் என்ன பண்ணிப்பேன், மிஷின்ஸ்க்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிப்பேன். அப்ப எனக்கு எரர் வராது இல்ல. ஸோ அதுக்காக ஆன்லைன் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? everyone? எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன ஸ்கிரிப்டிங் எழுத போறேன், யாமலா. ஸோ யாமல் நீங்க சர்ச் பண்ண தேவையில்ல, நீங்க ஆன்சிபிள் சர்ச் பண்ணாலே ஆன்சிபிளுக்கு எந்த லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது, பைத்தான் இருக்கா? ஆன்சிபிளுக்கு எந்த லாங்குவேஜ் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ங்க யாமல். ஆன்சிபிளோட லாங்குவேஜ் சப்போர்ட் எது, யாமல். ஸோ அந்த மாதிரி ஆன்சிபிள் போட்ட ரெட் ஹேட் இருக்கா? ஸோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த ஆன்சிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் என்ற ஒரு பிளக்கினை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சொல்ல வரேன். ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் திஸ் வாட் டு வி ஹேவ் டு டூ அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் மை ஃபைல். இது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஃபைல் இருக்கா,
ஃபைல் கொடுத்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அன்டைட்டில்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுவாக ஒரு நோட் பேட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாமல் எழுதுறியா இல்லை ஜாவா எழுதுறியா இல்லை பைத்தான் கோடிங் தெரியாது, அது தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணணும். ஃபைல் கொடுத்து சேவ் ஆஸ் இருக்கா, சேவ்னு இருக்கா, சேவ் ஆர் சேவ் ஆஸ். சேவ்னு கொடுத்து நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன எழுதிட்டு இருக்கேன், யாமல் தானே. ஸோ யாமலோடைய எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதான் என்னோட டெஸ்க்டாப். ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்க்டாப்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்க வேணா சேவ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் யுவர் விஷ். நான் என்ன பண்றேன், இன்னைக்கு Ansible 10 AM ஆர் 9 AM அப்படி சொல்லி போட்டுட்டு டாட் YAML ஆர் வாட் YAML ஆர் YML போட்டு நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே இங்க எனக்கு மாறிடும், அந்த ஃபைலோட நேம் வந்து மாறிடும். யாமலோட எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சா, இதுதான் யாமலோடைய சிம்பிள். எக்ஸ்க்ளமேட்டரி தான் யாமலோடைய சிம்பிள் சொல்லவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to write our playbook. சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் பிளேபுக் எழுத போறேன். ஸோ யாமலுக்கு வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து பைத்தானுக்கு ஒரு ப்ரீரெக்விசைட் இருக்கு, சரி Ansible ப்ரீரெக்விசைட் இருக்குல்ல, என்ன ப்ரீரெக்விசைட், பைத்தான் டிபெண்டன்சி வேணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யாமலுக்கு ஒரு ப்ரீரெக்விசைட் இருக்கு. we need to start with hyphen இருக்கா, hyphen போட்டு நான் என்ன பண்றேன், நான் இந்த ஆக்டிவிட்டியை அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, கால் பண்ற ஆக்டிவிட்டியை நான் எங்க பண்ண போறேன், மாஸ்டர்ல பண்ண போறேன், ஸ்லேவ்ல பண்ண போறேன்னா ஸ்லேவ்ல பண்ண போறேன். ஸ்லேவ் வந்து யாரு, எனக்கு ஹோஸ்ட். கரெக்டா, ஸ்லேவ் வந்து யாரு, எனக்கு ஹோஸ்ட். அப்போ hyphen hosts. புரியுதுங்களா. அப்ப அதே பாத்தீங்களா, பிளக்இன் யூஸ் பண்றதுனால அதுவே நம்ம எடுத்து வந்து கொடுத்துருது கோலன். ஓகேங்களா. நீ எல்லா ஸ்லேவ்ல பண்ண போறியா, அப்ப எல்லா ஸ்லேவ்ல பண்ண போறதுனா என்ன பண்ணும், ஆல். இல்ல ஸ்பெசிஃபிக்கா பண்ண போறியானா நம்ம நேம் கொடுத்துருப்போம்ல, அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லா ஸ்லேவ்ல பண்ண போறதுனா என்ன பண்ணிடுறேன், ஆல்னு கொடுத்துறேன். புரிஞ்சுதா. ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஐஃபனுக்கு பேரலா இருக்கா, ஸோ ஐஃபனுக்கு பேரலா எழுதக்கூடாது, நீங்க ஹெச்க்கு பேரலா எழுதணும். ஹெச் லெட்டர் இருக்குல்ல, ஹோஸ்ட் இருக்குல்ல, இங்க போயிட்டு பேரலா நீங்க எழுதணும். இங்க நான் எழுத போறேன். இப்போ இந்த எல்லா வேலையுமே நான் எங்க இருந்து பண்றேன், மாஸ்டர்ல என்னவா இருந்து பண்றேன், EC2 hyphen user இருந்து பண்றேன். ஏன் EC2 hyphen user இருந்து பண்றேன், பிகாஸ் SSH கம்யூனிகேஷன் பண்றதுனால நான் EC2 hyphen user இருந்து பண்றேன். அப்போ இவர் தான் எல்லா வேலையும் பண்ண போறாரு. அப்போ இவர் தான் என்னவா இருக்க போறாரு, என்னோட ரிமோட் யூசரா இருக்க போறான்னு சொல்ல வர. ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் பாத்தீங்க, அதே வந்துருச்சு. ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் யாரு, ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் யாரு, என்னுடைய EC2 hyphen user தான் என்னோட ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படி சொல்லி. சரிங்களா. அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் யாரால பண்ண முடியும், EC2 hyphen user பண்ண முடியுமா, ரூட் யூசர் பண்ண முடியும். ரூட் யூசருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், hyphen b யூஸ் பண்ணோம். hyphen b என்னது, become. அப்போ becomeனு போட்டு கோலன் எஸ், இந்த வேலையை ரூட் யூசரா இருந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், என்னுடைய டாஸ்க் கிடையாதுல, டாஸ்க் தான், மல்டிபிள் டாஸ்க் தானே பண்ண போறேன், அதனால டாஸ்க்னு சொல்லி முடிச்சிடுறேன். கிளியரா, இந்த லைன் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டாஸ்க் எல்லாமே என்ன பண்ண போறேன், டிஃபைன் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், என்டர். அடுத்த லைன்ல எழுதிக்கலாம், இல்லை நீங்க அடுத்த லைன் கூட எழுதிக்கலாம், தட் இஸ் நோ ப்ராப்ளம். என்ன பண்ணிட்டேன், டாஸ்க் பேரலா இருக்கா, ஸோ டாஸ்க் பேரலா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா டாஸ்க் எல்லாமே என்ன பண்ண போறேன், டாஸ்க்குள்ள தான் டிஃபைன் பண்ண போறேன். எத்தனை மணிக்கு கிளாஸுங்க, 2 o'clock-ஆ, எங்க இருந்து வரீங்க, கோம்பேட்டா, 9:30 தானே கிளாஸ் மென்ஷன் ஆகலையே, இல்லைங்க எல்லா இதுலயும் 9:30 தான் போட்டிருக்காங்களே, எனக்கு குரூப் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. எந்த குரூப்ல இருக்கீங்க நீங்க, ஆகஸ்ட் 10 AM, ஜூன் 10 AM? அப்ப எல்லாமே வந்துட்டாங்க, நீங்க அந்த பேட்ச் தான் இருக்கீங்களா, அவர் எப்படி வந்துட்டாரு, பக்கத்துல இது அவர் பக்கத்துல இருக்காரு சொல்றீங்களா, எல்லாரும் லாங்ல இருந்தாங்க வராங்க, நீங்க அதுக்கு முன்னாடி கிளம்புங்க. நானும் உங்களோட கீழ் பக்கத்துல இருந்து வரேன், 8:30 மணிக்கு வந்துட்டேனே.
சீக்கிரம் வர பாருங்க. இப்போ உட்காந்து என்ன புரியும் உங்களுக்கு? ஃபைன். ஸோ என்ன பண்றேன், நான் டாஸ்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ டாஸ்க்கு நம்ம பேரலா இருக்குமா? ஸோ டாஸ்க்கு பேரலா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸோ எழுதக்கூடாது. எல்லாமே என்ன பண்ண போறோம், டாஸ்க்குள்ள தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஒரு கர்சர் உள்ள வந்துருங்க. வந்துட்டு ஒரு கர்சர் 2 கர்சர் டாஸ்க் உள்ள வந்தாலும் நோ ப்ராப்ளம் தான். சரிங்களா? நீங்க போய் நான் என்ன பண்றேன், ஐஃபன் கொடுத்து நேம்னு கொடுக்குறேன். நேம்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டைட்டில் இப்ப கிட்ல எப்படி மெசேஜ் வைக்கிறோம்ல, கிட் கமிட் ஐஃபன் ஏன் மெசேஜ் போடுறோம்ல, அந்த மாதிரி நம்ம என்ன டாஸ்க் எழுத போறோமோ அந்த டாஸ்க்கு உண்டான ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரணும். ஸோ இது கீழே நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன் போல, இது கீழே நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன் போலன்னு சொல்லிட்டு ஐடியா வரணும். இப்போ நான் என்ன சொன்னேன், நான் 3 விஷயம் பண்ண போறேன் சொன்னேன்னா, என்ன பண்ண போறேன் சொன்னேன், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன், காப்பி பண்ண போறேன்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அப்பாச்சி இன்ஸ்டால் தான் பண்ண போறேன். ஸோ உங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் அப்பாச்சி நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பாச்சி இன்ஸ்டாலேஷனோ இன்ஸ்டால் அப்பாச்சியோ, புரியுதுங்களா? அப்ப அந்த வேர்டை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வருது, ஐடியா வருது இல்ல? என்ன ஐடியா வருது? ஓகே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டாஸ்க்ல நம்ம அப்பாச்சி இன்ஸ்டால் தான் பண்றோம் போல. ஓகேங்களா? உங்களுக்கு டாஸ்க் ரன் ஆகும்போது, பிளே புக் ரன் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, அந்த டாஸ்க்குள்ள இருக்க டிஃபைன் பண்றது எல்லாமே ரன் ஆகாது. அந்த ஹெட்டிங் மட்டும் தான் பார்த்தாலும் தெரியும், ஐடியா வரும் சொல்ல வரேன். சரியா? நெக்ஸ்ட் நம்ம நேமுக்கு பேரலா வந்துட்டேன். அடுத்து நான் என்ன டிஃபைன் பண்ணணும், என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் அப்பாச்சினா அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகுமா? கிடையாது. அது ஒரு ஹெட்டிங் தான். நம்ம டிஃபைன் பண்ணணும்ல, என்ன பண்ண போறேன், எது நான் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு. ஆன்சர்லாம் டிஃபைன் பண்ணணும், என்ன பண்ணணும் சொன்னதுதான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். மாடியூல்ஸ் வேணும் சொன்னா கரெக்டா? என்ன மாடியூல் யூஸ் பண்ணோம் நம்ம அன்னைக்கு? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன மாடியூல்? காப்பி மாடியூல் யூஸ் பண்ணுங்க. காப்பி மாடியூலா? அப்பாச்சி என்ன சொன்னேன் நானு? இட் இஸ் வாட்? It is a web server middleware. It is also considered to be a package. அப்ப Ansible module for installing packagesக்கு நம்ம என்ன M module வந்துச்சு, பேக்கேஜ்ன்ற மாடியூல் கூட இருக்கு. அந்த நம்ம நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது கீழே பேக்கேஜ்ன்ற மாடியூல் கூட இருந்துச்சு. அந்த பேக்கேஜ்ன்ற மாடியூல் எங்க யூஸ் பண்ணனும் சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ tar zip ஃபைல் யூஸ் பண்ற பதிலா zip ஃபைல் அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பேக்கேஜ்ன்ற மாடியூல், அப்போ எந்த மாடியூல் எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணனும் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, you guys are define, I mean your guys are determine it சொல்ல வரேன். அது நீங்க தான் எடுத்து சூஸ் பண்ணிக்க போறீங்க. சோ நம்ம லாஸ்ட்ல பார்த்திருப்போம். நான் திருப்பியும் காட்டுறேன், ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா M மாடியூல் தான். சரிங்களா? சோ என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு M அப்படி சொல்லிட்டு நான் போடுறேன். மாடியூலுக்கு பேரலா நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ண போறது கிடையாது. கேட்டா நான் என்ன மாடியூல் யூஸ் பண்றேன், M மாடியூல் யூஸ் பண்ண போறேன். நம்ம அன்னைக்கு நம்ம அந்த பிளே புக் சாரி அந்த மாடியூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா? Ansible module for installing packagesனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், M மாடியூல் வருமா? M மாடியூல்குள்ள போயிட்டு நம்ம எக்ஸாம்பிள்குள்ள பார்க்கும்போது பாராமீட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெறும் மாடியூல் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. மாடியூலுக்கு பேரலா எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை. கரெக்டா? அது கீழே தான் பண்ணிருக்காங்க, நேம் ஸ்டேட் பாராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல பாராமீட்டர்ஸ் என்னது, நேம் ஸ்டேட். நேம் இங்கேயே எழுதக்கூடாது, ஏன்னா மாடியூல்குள்ள தானே இருக்கு. அதனால ஒரு கர்சர் உள்ள தள்ளி நேம் இடத்துல நான் என்ன போடணும், இப்போ என்ன இன்ஸ்டால் பண்றேன், அப்பாச்சி எங்க இன்ஸ்டால் பண்றேன், லினக்ஸ்ல என்ன நேம், HTTPD தான் வரணும். இது உபுண்டு வந்துச்சுன்னா அப்பாச்சி 2 உபுண்டுவா இருந்துச்சுன்னா இந்த நேம் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அப்பாச்சி 2 போடணும். அந்த மாதிரி ரெட் ஹாட்டா இருந்துச்சுன்னா என்ன போடணும், சென்டோஸ் இருந்துச்சுன்னா என்ன போடணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சும்மா கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டேட் இடத்துல என்ன போடணும், என்ன போடலாம், இன்ஸ்டால்டு போடலாம், லேட்டஸ்ட் போடலாம், இல்ல பிரசன்ட் கூட போட்டுக்கலாம். கரெக்டா? நான் சொன்னேன்ல. சோ என்ன பண்றேன், இன்ஸ்டால்ட் அப்படி சொல்லி போடுறேன். அப்போ இதை மட்டும் ரன் பண்ணாலும் என்ன ஆகும், அப்பாச்சி வந்து எனக்கு என்ன பண்ணும், இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஆனா இது மட்டும் நான் பண்றது, நான் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேனே. கரெக்டா? சோ மல்டிபிள் டாஸ்க் கொண்டு வரணும் தான் பிளே புக் எழுத போறேன்.
ஸோ என்ன பண்ண போறேன், இன்ஸ்டலேஷன் இது மட்டும் முடிச்சாலே இன்ஸ்டலேஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ணணும்ல, அப்பாச்சி இன்ஸ்டால் மட்டும் பண்ணி கொடுத்துரும், ஸ்டார்ட்டும் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு கர்சர் பின்னாடி தள்ளி ஸ்ட்ரைட்டா ஐஃபனுக்கு பேரலா வந்துட்டேன். ஓகே, ஸோ ஐஃபன் நேம் ஒரு ஹெட்டிங், ஸோ ஸ்டார்ட் அப்பாச்சி அப்படின்னு சொல்லி நான் போட்டுறேன். கிளியரா? ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஹெட்டிங் மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எங்க கர்சர் வைக்கணும், ஸ்ட்ரைட்டா நேமுக்கு பேரலா என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், ஆன்லைன். என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்றதுக்கு, அப்பாச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டடா, அது ஸ்டேட் பாராமீட்டர் சொல்றீங்க, நான் கேட்டது மாடியூல். என்ன மாடியூல், சர்வீஸ். குட். யா யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் சிடிஎல் மாடியூல், சிஸ்டம் டி, எது வேணாலும் இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்றேன், சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் யூஸ் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட பாராமீட்டர்ஸ் என்ன பாராமீட்டர்ஸ், நேம் ஸ்டேட் தான் பாராமீட்டர்ஸ். நேம் இடத்துல என்ன போடணும், httpd. ஓகேவா? ஸ்டேட்ன்ற இடத்துல ஸ்டார்டட். கிளியர்? அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகும் பிளஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், காப்பி பண்ண போறேனா, ஸோ ஐஃபன் நேம் ஏதோ ஒரு ஃபைல் அப்படி சொல்லி சும்மா போடுறேன். சரிங்களா? இதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், காப்பி பண்றதுக்கு காப்பி மாடியூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட பாராமீட்டர்ஸ் என்னது, சோர்ஸ்ன்ற இடத்துல என்ன பண்றேன், என்னோட பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில ஒரு index.html ஃபைல் இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றேன், டெஸ்டினேஷன் அப்பாச்சியோடைய அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பார்த்தது. குட். ஆன்லைன் அப்பாச்சியோடைய அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பார்த்ததுங்க. கேக்கல யுவராஜ், சொன்ன காட்டுதான், இப்ப சொல்லுங்க. சரி, கிட்டத்தட்ட இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேர்த்து 16 பேர் இருக்கீங்க. 16 பேர்ல 2-3 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசவே செய்றீங்க. சரிங்களா? மிச்ச பேருக்குலாம் வந்து பேச மாட்டீங்களா எப்படி? இப்போ பவுன் ப்ரோட கிளாஸ்ல எப்படி பேசிட்டு இருப்பீங்களா? ஆனா அது அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், நான் கேட்பேன் அவர்கிட்ட போயிட்டு. ஹலோ, சொல்லுங்க ஷாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஆக்டிவா லைக் இது பண்ண பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ அப்பாச்சோட பார்த்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நீங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா /var/www/html இதுதான் அப்பாச்சோட ஹோஸ்டிங் பாத் ஃபார் அப்பாச்சி. இதுக்குள்ள என்ன பண்ண போறேன், என்னுடைய index.html கொண்டு போய் போட போறேன். கரெக்டா? அண்ட் மோர் ஓவர் நீங்க ஈஸி டு ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்க்கும்போது உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல இருந்து ரிமோட் சர்வருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கல்ல. அப்போ WinSCP டூல்லாம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பெர்மிஷன்ஸ் இருக்காது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கரெக்டா? எத்தனை பெர்மிஷன் இருக்கு லினக்ஸ்ல, எத்தனை விதமான பெர்மிஷன்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பெர்மிஷன்ஸ் ரீட், ரைட்,
எக்ஸிக்யூட். கரெக்டா? ரீட் ரீட் ரீட்னா என்ன நம்பர்? என்னங்க? ரீட்னா நம்பர் 4. ரைட்னா 2. கரெக்ட்டுங்களா? எக்ஸிக்யூட்னா 1. கரெக்டா? ஆல் பெர்மிஷன்ஸ்னா 7. 7. குட். 4 + 2 + 1 = 7. இது பெர்மிஷன்ஸ். அதே மாதிரி there will be 3 types of users இருப்பாங்க. யாரு? ஓனர். நிறைய பேர் எதுவும் சொல்லுவாங்க, ரூட் சொல்லுவாங்க, டிஃபால்ட் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். ஓனர், ஆனா டெக்னிக்கலா சொல்லலாம் இதுதான் ஓனர், குரூப் அண்ட் அதர் யூசர். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இங்க இருந்து ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னால ஈஸியா, எனக்கு தெரியாது லைக் அந்த யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்லே மிஷின்ல இருக்கிற இந்த பாத்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாத்துக்குள்ள இருப்பாங்களா ஒரு 3 விதமான யூசர் இருப்பாங்கல்ல, அந்த 3 யூசர்ஸ்க்குமே வந்து குறிப்பிட்ட பெர்மிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறேன், நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் பெர்மிஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு? chmod யூஸ் பண்ணுவோம். chmodலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாராமீட்டரே கிடையாது. நீ லினக்ஸ் கமாண்டா யூஸ் பண்றேன்னா என்ன பண்ணிக்கலாம், chmod யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லினக்ஸ் ஆன்சிபிள் பிளே புக்ல அது ஒரு பாராமீட்டரே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மோட். chmodனா அது சேஞ்ச் மோட் தான அர்த்தம். மோட்ல போய் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்ல போயிட்டு ஆன்சிபிள்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு யூசர் வருவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு யூசர். அவருக்கு நம்ம எந்த ஒரு பெர்மிஷன் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எப்ப கொடுக்கணும்னா, நம்ம ஃபியூச்சர்ல EC- யூசர்லாம் கிடையாது, நம்ம தனியா ஒரு யூசரா போவோம்ல, லினக்ஸ் மிஷன் தனியா ஒரு யூசரா போவோம்ல, கௌதம் ஒரு யூசர், லைக் வந்து நீங்க எல்லாம் ஒரு யூசரா போவீங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ப கொடுக்கும்போது நீங்க பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி யூசரா போல, நான் காமனா EC- போயிருக்கேன். அப்ப அதனால என்ன பண்றேன், நான் எதுவுமே என்ன பண்ணல, 0ன்னு கொடுத்துறேன். மிச்சம் வர ஓனர், குரூப் அண்ட் அதர் யூசர் பாத்தீங்களா, அவங்க எல்லாமே என்ன பண்றேன், ஆல் பெர்மிஷன்ஸ் 777 அர்த்தம், ஆல் பெர்மிஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அர்த்தம். கிளியரா? ஓகே, ஆன்லைன் கிளியர்? எஸ் ஆர் நோ கைஸ்? சோ இத வச்சு நம்ம பண்ணா நமக்கு என்ன ஆகும், அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகும், ஸ்டார்ட்டும் ஆகும், பிளஸ் காப்பியுமே ஆகும் சொல்லவர். இதுதான் உங்களுடைய பிளே புக். கிளியரா? சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் சினாரியோஸ்க்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி பிளே புக்ஸை நீங்க எழுதி ஆகணும். அப்போ எந்த மாடியூல் எடுக்கணும், அந்த எந்த மாடியூல் எடுத்தா எந்த பாராமீட்டர்ஸ் கொண்டு வரணும், இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ண போறது நீங்க தான் ஃபியூச்சர்ல எழுதும் போது. சரிங்களா? சோ என்ன பண்றேன், Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணிட்டு, இப்போ நான் கரெக்டா தான் எழுதிருக்கேன் இல்லையா, விசேஷ இங்க போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது இல்லையா? சோ இன்சர்ட், ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. சோ நோ ப்ராப்ளம். எஸ்கேப் :wk போட்டு என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, இந்த ஒரு பிளே புக் இருக்கா? சோ இந்த பிளே புக்கை நம்ம என்ன பண்ணணும், ரன் பண்ணணுமா? எப்படி ரன் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா, Ansible-playbook Ansible-playbook -i. ஏன் -i? பிகாஸ் ஸ்லேவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன எங்க வச்சிருக்கேன், இன்வென்டரி ஃபைல்ல தான் வச்சிருக்கிறதுனால -i கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் sample.txt, அதான் இன்வென்டரி ஃபைலோட நேம். நெக்ஸ்ட் -m மாடியூல், என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், மாடியூல் எதுக்கு தேவையே இல்லையே, ஏன்னா எல்லாமே நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கேன் மாடியூல்ஸ் எல்லாமே. சோ நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி பாராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுமா, அதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி ரூட் டிஃபைன் பண்ணுமா, அதுவுமே தேவை கிடையாது. எல்லாமே இங்க டிஃபைன் பண்ணியாச்சு. வெறும் என்ன பண்ணணும், பிளே புக் உடைய நேம் மட்டும் போட்டு ரன் பண்ணாலே முடிஞ்சு சொல்ல வரேன். கிளியர்? போட்டு நான் என்ன பண்றேன், என்டர் அடிக்கிறேன். பாத்தீங்களா, நம்ம சொன்ன நேம் தான் வந்திருக்கு பாத்தீங்களா, இன்ஸ்டால் அப்பாச்சி சொல்லி வந்து அதாவது வந்திருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்ட் அப்பாச்சி. அண்ட் இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இது மட்டும் ஏன் எரர் அடிக்குது, என்ன ஃபைல் ரைட் பண்ணல, இண்டெக்ஸ் ஃபைல் ரைட் பண்ணலன்னா புரியல. couldn't find or access. மெசேஜ் என்ன போட்டிருக்கு, could not find or access index.html. எங்க கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில index.html ஃபைலே இல்ல. அப்படி அந்த ஃபைலை இல்லாம எப்படி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ண முடியும்? கரெக்ட்டா? புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆன்லைன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? Yes, sir. Yeah, fine guys. So நம்மளுடைய index.html ஃபைலே இல்ல அப்படின்னா அது எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணும்? கரெக்ட்டா?
ஸோ அதனால இங்க வந்து பாருங்களேன், இல்ல கரெக்டா இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், vi index.html சொல்லிட்டு ஒரு ஃபைலை என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் போயிட்டு சும்மா ஹலோ கைஸ் அப்படி சொல்லி போட்டு எஸ்கேப் கோலன் டபுள் கிளிக் பண்ணி சிம்பிளான ஒரு HTML போட்டு நான் என்ன பண்ணிடுறேன் வச்சிடறேன். இப்போ நம்ம கிட்ட கரண்ட் ஒர்க்கிங் டேட்டா ரிலேஷன் ஃபைல் இருக்கா, பிளேபுக் ரன் பண்ணலாமா, ஓகே ஆகுமா சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. ansible -playbook -i sample.txt apache.yaml போட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே அடிச்சா ஃபைன். செக் பண்ணி பார்க்கலாமா, இதை போய் நம்ம ஹிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வரணும், யா வருமா வராதா, வருமா வராதா, 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 HTTP ஓ பண்ணல, பண்ணியாச்சு லாஸ்ட் கிளாஸ்லயே கரெக்டா வந்துருச்சா. ஸோ இப்படிதான் பண்ணணும். இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, போத் கான்ஃபிகரேஷன் லெவலும் பண்ணியிருக்கேன், டெப்ளாய்மெண்ட் லெவலும் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணியிருக்கேங்க. கரெக்ட் தானே. இந்த பிளே புக்ல எது கான்ஃபிகரேஷன் லெவல், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ற வரைக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவல். கடைசியா காப்பி பண்ண பாத்தீங்களா, அது என்னது டெப்ளாய்மெண்ட். ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரே பிளே புக் கூட எழுதிக்கலாம் சொல்லலாம். கிளியர். நமக்கு என்ன இருக்கு, ஸ்லேவ்ல போயிட்டு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிருக்கு பிளஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, as well as நான் சொன்ன இடத்துல என்னோட ஃபைலை போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் ஒரு பிளே புக். ஓகே. ஸோ இதுல டவுட்ஸ் இருக்காங்க guys? Any doubts or clarification? Online? Clear bro. Clear. Fine. Okay. So இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, if you need to install multiple packages அப்ப என்ன பண்ணணும்? ஸோ அது நான் பிளே புக் எழுதி காட்டுறேன். install multiple packages அப்படி சொல்லி போடுறேன். அப்போ இதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம், பேக்கேஜ்னாலே m மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே. இந்த m மாடியூல போயிட்டு உபுண்டுல யூஸ் பண்ண முடியுமா, அப்ப அங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும், apt ன்னு யூஸ் பண்ணணும். உபுண்டுவா இருந்துச்சுன்னா apt ன்னு யூஸ் பண்ணணும். ஃபைன். இடத்துல என்ன பண்ணணும், நேம் பாராமீட்டர் வந்து நேமா, கரெக்டா. ஸோ நேம் இடத்துல என்ன போடுவேன், எனக்கு HTTPD பண்ணா HTTPD, டாம்கேட்னா டாம்கேட், ஜென்கின்ஸ்னா ஜென்கின்ஸ், ஃபார்எல்ஸ் மைசீக்வல்னா மைசீக்வல், PHPனா PHP அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. சரிங்களா, அப்படிலாம் போடக்கூடாது. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்துட்டு டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிட்டு கர்ல் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், நடுவுல ஐட்டம் அப்படி சொல்லி நான் பாஸ் பண்ணிடுறேன். ஐட்டம் அப்படி சொல்லி நான் பாஸ் பண்ணிடுறேன். அந்த ஐட்டம்க்கு நான் என்ன பண்றேன், எதுவுமே டிஃபைன் பண்ணல. சரிங்களா, ஐட்டம் எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஸோ இது டிஃபைன் பண்ணாம நான் என்ன பண்ணிருக்கேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேட் மட்டும் யூஸ் பண்ணி பிரசன்ட்டோ லேட்டஸ்டோ இல்ல இன்ஸ்டால் ஏதோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. கரெக்டா, ஓகேங்களா. அப்போ நான் இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு இன்னொரு மாடியூல் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு பார்த்தா லூப் மாடியூல், லூப்ன்ற ஒரு மாடியூல். லூப்ன்ற மாடியூலுக்கு
இது எந்த மாடியூல் எங்க கொண்டு வரலாம் சொல்லி கேட்டீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ். ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் நீங்க வந்து மல்டிபிள் ஃபைல்ஸோட பெர்மிஷன்ஸ் மாத்தணும், இல்ல மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரே இதுல அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க லூப் மாடியூல் கொண்டு வர பண்ணிருந்தீங்கன்னா எம் மாடியூல் போட்டு MySQL போடுவீங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து எம் மாடியூல் போட்டு PHP போடுவீங்க, அப்பாச்சி போடுவீங்க. அந்த மாதிரி போட தேவையில்லை. புரியுதுங்களா? அந்த ஒரே மாடியூல்ல ஐட்டம்னு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூப் மாடியூல் கொண்டு வந்துட்டு அங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், நீ என்னென்ன வேணுமோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீ டிஃபைன் பண்ணிருந்தா அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். சோ இங்க என்ன பண்றேன், எனக்கு போயிட்டு ஐஃபன் போட்டு MySQL வேணும், ஐஃபன் போட்டு PHP பேக்கேஜ் வேணும், ஐஃபன் போட்டு சும்மா unzip அப்படி சொல்லி வேணும், அதே மாதிரி ஐஃபன் போட்டு டப்ளிகேட் வேணும் பேக்கேஜ் வேணும், ஐஃபன் போட்டு XYZ அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வேணும். இது எல்லாமே என்னது, ஐட்டம்ஸ். இது எல்லாமே என்னது, ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்ல வர. சரியா? இப்போ நான் இதை போயிட்டு என்ன பண்றேன், Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு சேம் VI apache.yaml வந்துட்டு shift:% D போட்டீங்கன்னா எல்லாமே delete ஆயிடும். insert paste it here, escape : wxml போட்டு என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். திருப்பி என்ன பண்ண, பிளேபுக் ரன் பண்ணலாமா? ஓகே டன்னா போட்டு என்டர் அடிக்கிறேன். சோ இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம். இன்ஸ்டால் மல்டிபிள் பேக்கேஜஸ். என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் XYZ ஒண்ணு கிடையாது, ஃபெயில் வந்துருச்சு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு மொத்தம் ஒரு 3 கலர் வந்திருக்கா, எல்லோ, கிரீனு, ரெட். எல்லோனா அது கண்டிஷன் கண்டிஷன் வந்திருக்கு, சேஞ்ச்னு வந்திருக்கு. கரெக்டா? கிரீன்னா கண்டிஷன் வந்திருக்கு, ஓகேன்னு வந்திருக்கு. ரெட்னா கண்டிஷன் வந்திருக்கு, ஃபெயில்னு வந்திருக்கு. கரெக்டா? ஐடம் போட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஐடம் போட்டன்ட் என்ன சொல்லி டாஸ்க் எடுத்து பாருங்க. ஐடம் போட்டன்ட் டூல்ல என்ன சொல்லி டாஸ்க் எடுத்து பாருங்க. இப்போ ஆன்சிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆன்சிபிள் போயிட்டு என்ன பண்ணிருக்குன்னா, ஆன்சிபிளுக்கு நீ என்ன பண்ணிருக்க, ஆன்சிபிள் மாஸ்டர்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லியிருக்க. எங்க போயிட்டு, ஸ்லேவ்ல போயிட்டு குடு சொல்லியிருக்க. அப்ப ஆன்சிபிள் என்ன பண்ணிருக்குன்னா, ஸ்லேவ்ல போய் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கு. என்ன பாத்துருக்கு, MySQL இருக்கா, PHP இருக்கா, unzip இருக்கா, டப்ளிகேட் இருக்கா, XYZ ஃபர்ஸ்ட் பாத்துருக்கு. பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணிருக்குன்னா, MySQLம் PHP இல்லாதனால அது என்ன பண்ணிருக்கு, ஆன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கு. அப்ப ஆன்சிபிளால அந்த ஸ்லேவ்க்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். இல்லாதனால என்ன பண்ணிருக்கு, அது போயிட்டு ஆன்சிபிள் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கு, அதனால சேஞ்ச்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, unzipம் டப்ளிகேட்ன்றது ஒரு பேக்கேஜ் தான். அது ஏற்கனவே இருக்கிற ஒரு லினக்ஸ் கமாண்ட், பேஷ் கமாண்ட். கரெக்ட் தானே? டப்ளிகேட்னு சொல்லி இருக்குமா, unzipனு சொல்லி இருக்குமா? அப்ப ஏற்கனவே இருக்கிறதுனால ஆன்சிபிள் போய் என்ன பண்ணிருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல. அது என்னவா என்ன இருக்குன்னா, ஏற்கனவே அந்த ஸ்லேவ் மிஷினுக்குள்ள ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஆன்சிபிள் சேஞ்சஸ் பண்ணல, ஏற்கனவே ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? கடைசியா XYZ சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது, ஒரு பேக்கேஜே கிடையாது. அதனால என்ன பண்ணிருக்கு, ஃபெயில்டுன்னு சொல்லி காட்டுது. அப்ப நான் வேணும்ன்றதா இந்த மாதிரி மூணுமே டிஃபரெண்டா நான் போட்டு வச்சேன். புரியுதுங்களா? அப்போ ஆன்சிபிளால உங்க ஸ்லேவுக்குள்ள போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னா உங்களுடைய கலர் எல்லோ கலர் தான் வரும், அது சேஞ்ச்டு கண்டிஷன்ல தான் வரும். ஆன்சிபிளால உங்க ஸ்லேவுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சஸ்மே நடக்கலன்னா அது என்னவா இருக்கும், ஏற்கனவே இருந்து நடக்கலன்னா அது ஓகேவா இருக்கும். சேஞ்சஸ் நடக்கவே முடியலன்னா அது வந்து என்ன இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும் சொல்ல வர. புரியுதுங்களா? ஓகே ஃபைன். அதே மாதிரி ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபை
இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட்லர்ஸ்னா என்ன, நோட்டிஃபைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஜென்கின்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சோங்களேன். ஜென்கின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா, இப்ப முன்னாடி கொடுத்துறேன், டேட்டா கொடுத்துறேன். ஜென்கின்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஜென்கின்ஸ் எந்த போர்ட் ரன் ஆகும்னா 8080ன்ற போர்ட் தான் ரன் ஆகும். இப்போ நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றேன்னா, இப்போ நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணா அப்பாச்சி எந்த போர்ட் ரன் ஆகுது, 8080ல ரன் ஆகுது. இதே மாதிரி ஜென்கின்ஸ் டிஃபால்ட் 8080 ரன் ஆகுதுன்னா, அப்ப நான் இன்ஸ்டால் பண்றேன்னா அது எந்த போர்ட் ரன் ஆகும், 8080 தான் ரன் ஆகும். என்ன ரன் ஆகும், 8080 ரன் ஆகும். அவ முதல் வாட்டி இன்ஸ்டால் பண்ணுது, ஆன்சர் இன்ஸ்டால் பண்ணுதுன்னா அது கண்டிஷன் என்ன இருக்கும், சேஞ்ச் தான் வந்திருக்கும். கரெக்டா? என்ன வந்திருக்கும், சேஞ்ச் தான் வந்திருக்கும். இன்ஸ்டால் ஆயிட்டு ஜென்கின்ஸ் வந்து நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. சரியா? அது கீழே என்ன பண்ணிருக்க, பிளே புக்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்க. இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த பிளே புக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி கொடுத்துருக்க. கீழே என்ன பண்ணிருக்கேன்னா, ஜென்கின்ஸ் உடைய போர்ட் நம்பர் மாத்திர மாதிரி என்ன பண்ணிருக்கேன், நீ செட் பண்ணிருக்க. ஜென்கின்ஸ் உடைய போர்ட் நம்பர் வந்து எனக்கு 8080ல வேணாம், எனக்கு வேற போர்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப டிஃபால்ட்டா உனக்கு இன்ஸ்டால் ஆகுதுன்னா, டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகும் போதே உனக்கு என்ன ஆகும், ஜென்கின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட்ன்ற கண்டிஷன்ல தான் வரும். என்ன வரும், ஸ்டார்ட் ஆயிட்டு தான் வருமே. சரிங்களா? அப்ப நீ போர்ட் நம்பர் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஓகே, போர்ட் நம்பர் மாத்திரன்னா என்ன பண்ணணும், மெஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா? என்ன பண்ணணும், போர்ட் நம்பர் மாத்திரம்னா மிஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம நினைக்கிற போர்ட்ல அது என்ன ஆகும், மாறும் சொல்ல வர. அப்ப நம்ம நினைக்கிற போர்ட்ல நம்ம மாறணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதை நான் போயிட்டு மேனுவலா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு பேர் ரீஸ்டார்ட் சொல்லுவாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் எப்போ நடக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண்டிஷன் எப்போ எல்லோ கலர்ல வருதோ, கிரீனா இருந்துச்சுன்னா ஹேண்ட்லர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகாது. அப்போ எப்படி சொல்லுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஜென்கின்ஸ் ஃபைல வச்சிருக்கேன். நான் வந்து இது அட்வான்ஸா சொல்லிட்டு இருக்கேன், சொல்லக்கூடாது. சரி, ஓகே, சொல்லிட்டேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல எடுக்கிறது, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த எல்லோ கலர் கண்டிஷன் வரும்போது தான் உங்களோட நோட்டிஃபை இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட்டிஃபை ட்ரிகர் ஆகும். நோட்டிஃபை ஆகும், ட்ரிகர் ஆகும். நோட்டிஃபை ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா எதை ட்ரிகர் பண்ணும், ஹேண்ட்லர்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஹேண்ட்லர்ஸ் டிஃபைன் பண்ணிருப்ப. ஹேண்ட்லர்ஸ்னு ஒரு சும்மா ஒரு காலம், அது மாடியூல போட்டு அது கீழே என்ன மாடியூல் வேணுமோ, சர்வீஸா சிஸ்டமா என்ன மாடியூல் போட்டு சர்வீஸ் மாடியூல் போட்டு அது கீழே என்ன பண்ணுவ, நேம் ஸ்டேட் இருக்கா, நேம்ல என்ன பண்ணுவ, ஜென்கின்ஸ் போடுவ. ஸ்டேட்ல ரீஸ்டார்ட்னு போட்டனா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஜென்கின்ஸ் முன்னாடி இன்ஸ்டால் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? திருப்பி என்ன பண்ற, போர்ட் நம்பர் மாத்துறியா, இப்ப போர்ட் நம்பர் மாத்தும் போது திருப்பி என்ன ஆகணும், சேஞ்சஸ் தான், ஓகே வந்திருக்காது. கிரீன் கலரா இருந்துச்சுன்னா நோட்டிஃபை ட்ரிகர் ஆகாதுங்க. கிரீன் கலர் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் ட்ரிகர் ஆகாது. எல்லோ கலரா இருந்தா மட்டும் தான் ஆகும், நோட்டிஃபை ட்ரிகர் ஆகும். அந்த நோட்டிஃபை ட்ரிகர் ஆகி ஹேண்ட்லர்ஸ் நீ என்ன டிஃபைன் பண்ணிருக்கியோ அந்த வர்க் பண்ணி கொடுக்கும் சொல்ல வர. அதுதான் ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபை. புரிஞ்சுங்களா? இது நான் வந்து நான் நீங்க ஃபியூச்சர்ல ஐசி ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐசியூல நான் வந்து இதை வந்து நான் டீட்டெயிலா சொல்லுவேன். நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபை எப்போ யூஸ் பண்ணும், ஹேண்ட்லர்ஸ் நோட்டிஃபை வந்து எந்த மாடியூல் கீழே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லர்ஸ் அண்ட் நோட்டிஃபை வந்து எந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூப்ன்ற மாடியூலும் எந்த மாடியூல்ஸ் கீழே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது கீழே தான் வரணும், இது கீழே தான் வரணும் சொல்லிட்டு எந்த ஒரு நீடுமே கிடையாது. இதுதான் ஹேண்ட்லர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன். ஓகே, இப்போ நான் திருப்பி இந்த பிளே புக்கை ரன் பண்ணால் எனக்கு இந்த இதெல்லாம் என்ன வரும், என்ன வரும், சோ நான் திருப்பி என்ன பண்றேன், இந்த பிளே புக்கை ரன் பண்றேன். அப்போ MySQL PHP எல்லாம் என்ன இருந்துச்சு முன்னாடி, இல்லாதனால ஆன்சிபிள் சேஞ்சஸ் பண்ணிருக்கு. இப்போ இருக்குமா இருக்காதா ஸ்லேவ்ல? பாத்தீங்களா என்ன வந்திருக்கு, முன்னாடி இல்லாதனால போய் சேஞ்சஸ் பண்ணிருக்கு. இப்போ ஏற்கனவே இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கு, சேஞ்ச் பண்ணல, நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. நான் போயிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, சோ இதே மாதிரி நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா என்ன பண்ணலாம், ஃபைல்
அதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம்? கிரியேட்டிங் மல்டிபிள் ஃபைல்ஸ். Creating multiple files or directories, anything. என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும்னா ஃபைல் மாடியூல் தான் யூஸ் பண்ணணும். ஃபைல் என்ற ஒரு மாடியூல் இருக்கு சரிங்களா? இந்த பாராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாத்ன்ற பாராமீட்டர்ல என்ன பண்றேன், எந்த பாத்ல வேணுமோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி பாத்துக்குள்ள எனக்கு ஃபைல் 1 கிரியேட்டிங் மல்டிபிள் ஃபைல்ஸ் வேணா ஒரே ஃபைல் மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? ஃபைல் 1 சொல்லி கிரியேட் பண்ண போறேன். இல்லனா ஃபைல் 1 ஃபைல் 2 வேணா விடுங்க. ஆகஸ்ட் Ansible 10 AM அப்படியே ஒரு ஃபைல் நேம் நான் கிரியேட் பண்றேன். இதுல போயிட்டு ஸ்டேட்ன்ற இடத்துல ஒரு டம்மி ஃபைல் கிரியேட் பண்ணா உங்களுக்கு நேம் வேணும். கமாண்ட் என்ன? batch. எஸ், batch கமாண்ட்ல ஒரு டம்மி ஃபைல் கிரியேட் பண்ணா என்ன கமாண்ட்? touch. கரெக்ட்டா? touch. இதுதான் உங்களுடைய பாராமீட்டர். இத சின்ன பண்ணிக்கலாம். நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபைல் கிரியேட் ஆகும். இத மல்டிபிள் ஃபைல்ஸ் என்ன பண்ணனும்? என்ன பண்ணனும் மல்டிபிள் ஃபைல்ஸ்னா? சொல்லுங்க பாப்போம். டபுள் கோட்ஸா? கரெக்ட்டா? டபுள் கோட்ஸ்ல போய் டெம்பரரிக்குள்ள போயிட்டு சி பிராக்கெட்டா ஐட்டம் கரெக்ட்டா? க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணி டச்சா? கீழ வந்து என்ன பண்ணலாம்? லூப் மாடியூல் போட்டுட்டு ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 வந்துட்டு இருக்கலாமா? எக்ஸிட் ஆகுமா? சோ இப்படி தான் பண்ணனும் சொல்லவா. கிளியர்? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் மாடியூல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ ஆஸ் பர் Ansible பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் சொன்னேன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும் சொன்னேனா? இன்ஃப்ரா உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும் சொன்னேனா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? EC2 வந்து கிரியேட் பண்ணி காட்ட போறேன். EC2 Ansibleால ஒரு EC2 வந்து கிரியேட் பண்ண முடியுமா முடியாது சொல்லி காட்ட போறேன். For that create EC2 சரிங்களா? இதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணனும்? இது எல்லாமே நான் வந்து பண்ண பண்றேன். இங்கே போய் எடுத்துக்கலாம். நம்ம Ansible module for EC2 creation. இதுல எங்க இருக்கு பாருங்க. இது வேணா இந்த மாடியூல் இருக்கு பாத்தீங்களா? EC2 ன்னு சொல்லி create terminate stop or start ன்னு சொல்லி பாத்தீங்களா? இத எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் போய் பாத்தீங்கன்னா எதுக்காக Ansible மாடல் எதுக்கு கிரியேட் பண்றதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு, டெர்மினேட் பண்றதுக்கு. சோ இந்த என்ன பண்றேன்? இத அப்படியே எடுத்துக்கிறேன். காப்பி திஸ் இங்க வந்து நான் வந்து போட்டுறேன். ஓகே. உங்களுக்கு எரர் இருக்கா இந்த ஃபைல்ல? எரர் இருக்கு. எல்லாமே மாடியூலுக்குள்ள தான வரணும். இதெல்லாம் பாராமீட்டர்ஸ் தானே. சோ அதனால done. ஓகே. இது என்ன மாடியூல் யூஸ் பண்ண சொல்ல முடியுமா? என்ன மாடியூல்? EC2 தான் உங்க மாடியூல். என்ன மாடியூல்? EC2 தான் உங்க மாடியூல். மிச்சது எல்லாமே பாராமீட்டர்ஸ். இப்போ நான் ஒரு டம்மி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது? கீ நேம் கேக்குதா? ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு, ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது கீ பேர் எல்லாம் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும். வித்தவுட் கீ பேர் நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியும். கீ பேர் எதுக்காக இருக்கு? இன்ஸ்டன்ஸ்க்கு லாகின் பண்றதா கீ பேர் இருக்கு தவிர நான் சும்மா இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் பண்றேன். அப்ப எனக்கு கீ பேர் தேவையில்லைன்னா இது நம்ம என்ன பண்ணிடலாம்? கமெண்ட் லைன்ஸா மாத்திடலாம். கமெண்ட் லைன்ஸா மாத்தினா அது படிக்காது. சரியா? அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் தேவையா? இன்ஸ்டன்ஸ் டைப் தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. சரியா? so td.micro is fine for me. next ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு இமேஜ் தேவையா? இமேஜ் தேவையில்லையா? இமேஜ்னா என்னது? AMI கண்டிப்பா தேவை. எந்த OS சொல்லி சொல்லணும்ல, அதனால AMI கண்டிப்பா தேவை. சோ என்ன பண்ணிரேன்? ஏதாவது ஒரு AMI ஐடி இருக்கும் இல்லையா?
இந்த ஏஎம்ஐ ஐடி எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஏஎம்ஐ ஐடி எடுத்தா இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுமா? அப்படி கிடையாது. Amazon நெக்ஸ்ட் 2 ஏஎம்ஐ இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல, அந்த அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும், லான்ச் பண்ணி கொடுக்கும்னு சொல்லும். காப்பி ஆயிடுச்சா? எஸ். அண்ட் இதோ இன்னும் வெயிட்னு சொல்லி இருக்கு. வெயிட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ குரூப் என்னது? செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் தேவையா இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு? ஏன் தேவையில்ல? ஒரு இன்ஸ்டன்ஸ்குள்ள போனாதான் எனக்கு செக்யூரிட்டிவே தேவை. கரெக்டா? போர்ட் நம்பர் எஸ்ஹெச்ஆ ஆர்டிபின்னு சொல்லி தேவை. நான் இன்ஸ்டன்ஸ்குள்ள போறதே கிடையாது. ஏன்னா நான் போறதுக்கு நான் என்ன சொல்றேன், கீப்பர் நான் சூஸ் பண்ணல. அப்ப எதுக்கு செக்யூரிட்டி குரூப்? தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக். கவுண்ட் தேவையா? கவுண்ட் என்னது? எத்தனை இன்ச்சஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போதைக்கு நான் 1 இன்ச்சஸ் லான்ச் பண்ண சொல்லி 1 வச்சுக்கிறேன். சரியா? விபி சப்நெட் ஐடி தேவையா? தேவையா? எதுக்கு? இன்டர்ஸ்குள்ள போனாதான் நெட்வொர்க்கே தேவை. அது தேவையே இல்லை. இன்டர்ஸ்குள்ள போனாதான் இன்டர்நெட் தேவை. கரெக்டா? நெக்ஸ்ட் பப்ளிக் ஐபி தேவையா? அதே மாதிரி இன்டர்ஸ்குள்ள போனா தானே நான் லாகின் பண்ண போறதே கிடையாது. ஹேஷ்டேக். இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடலாம். இது மட்டும் இருந்தா இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா? ஓகே கரெக்டா? லான்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணுமா? சரி. அண்ட் ஓகே, இந்த இடத்துல இந்த 4 லைன்ல இது ஓகே ஃபைன். இந்த 4 லைன்ல நான் ஒண்ணு மாத்தணும். என்ன மாத்தணும்? என்ன மாத்தணும்? ஹோஸ்ட் இடத்துல மாத்தணும். ஏன்னா நான் தனியா தான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேனே தவிர நான் ஸ்லேவ்க்குள்ள போயிட்டு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறது கிடையாது. என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன்? ஸ்லேவ் டிஃபைன் பண்ணிருக்கேனா? கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் தனியா ஒரு மிஷின் லான்ச் பண்ணதுனால அது பேர் லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்டா ஒரு மிஷின் லான்ச் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு coming back here. So vi சும்மா apache.yaml இருக்கா, அதே போல போயிட்டு %t insert paste it here escape : wp இப்போ சேவ் பண்ணிடுறேன். ansible -playbook -i sample.txt அப்புறம் apache.yaml. இத நம்ம போடணும் அவசியம் இருக்கா? -i இன்வென்டரி ஃபைல் போடணும் அவசியம் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. ஏன்னா ஸ்லேவ்க்குள்ள பண்ண போறதே கிடையாது. கரெக்டா? அதனால இதுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு இது மட்டும் இருந்தால் போதுமா? ansible -playbook அந்த playbook ஓட நேம் போட்டு என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றது? போட்டோ required for this module. அதாவது என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய AWS கன்சோல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கிற சர்வீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எதை வச்சு டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பைத்தான் வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க. அப்ப பைத்தானோட டிபெண்டன்சிஸ், பைத்தானுக்கு டிபெண்டன்சிஸ் இருக்கு. போட்டோ 3 மாடியூல்ஸ், போட்டோ மாடியூல்ஸ் சொல்லி. சரிங்களா? நீங்க லாம்டாலாம் பார்க்கும்போது இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் கோட் எடுத்திருப்பீங்கல்ல, அங்க மேல பாத்தீங்கன்னா இம்போர்ட் போட்டோன்னு போட்டிருப்பான். போட்டோ எதுக்குன்னா பைத்தானோட டிபெண்டன்சி. சரிங்களா? நீங்க எங்கே போய் பாருங்க, உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the below requirements are needed on the host that execute this model. Python greater than or equal to 2.6 வேணும், இல்ல என்ன வேணும் நம்மளுக்கு, போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்றேன், நான் போட்டோ இன்ஸ்டால் பண்ண போறேன். சோ sudo pip எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். பிகாஸ் பிப் இருக்குல்ல, பிப்ன்றது பைத்தன் பேக்கேஜ் தான். சோ என்ன பண்றேன், sudo போடுறேன். ஏன் sudo போடுறேன்? பிகாஸ் நான் ec-hyphen யூசரா இருக்கிறதுனால sudo போட்டு pip install போட்டோ அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன், என்டர் அடிக்கிறேன். எனக்கு என்ன ஆகுது, போட்டோ இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகேவா? சோ முன்னாடி எனக்கு போட்டோ இல்லாதனால எனக்கு போட்டோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி இந்த பிளே புக்கை ரன் பண்றேன். இப்போ என்ன சொல்லுது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், இது மட்டும் இருந்தாலே போதுமான்னு கேட்டேனா?
என்ன சொல்லல ரீஜியன் ரீஜியன் Region சொல்லவே எந்த இல்ல. ரீஜன் இந்த போய் இன்ஸ்டால் பண்ண சொன்னா இன்ஸ்டால் பண்ணுமா சரி லான்ச் பண்ண சொல்ல லான்ச் பண்ணுமா அதனால நான் கேட்டுட்டு போனேன் நீங்க என்ன சொன்னீங்க எதுவும் நீங்க சொல்லவே இல்ல எந்த ரீஜன்ல இன்ஸ்டன்ஸ் வேணும் சொல்லணும் இல்லையா கரெக்டா சோ அதனால நான் என்ன பண்றேன் vi போட்டு apache.yaml குள்ள போயிட்டு இன்சர்ட் நீங்க என்ன போட்டுக்கலாம் சோ நான் கீழே போட்டுறேன் ரீஜன் போட்டு கோலன் நான் லண்டன்ல வேணும் சொல்லிட்டு EU-West-2 ஓகே சோ எஸ்கேப் கோலன் wxml போட்டு நான் என்ன பண்றேன் சேவ் பண்ணிடுறேன் அண்ணா திருப்பி நான் என்ன பண்றேன் இந்த பிளே புக்கை ரன் பண்றேன் இப்போ என்ன சொல்லுது no handler was ready to authenticate one handlers were checked check your credentials இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டன்ஸ் EC2ன்ற ஒரு சர்வீஸ்க்குள்ள போயிட்டு AWSல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா அப்போ இந்த மாஸ்டர் மிஷின் தான் என்ன பண்ண போகுது ஒரு இன்ஸ்டன்ஸே லான்ச் பண்ண போகுது கரெக்டா அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் access key சாரி access key access key secret access key access key secret access key வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூசர் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கரெக்டா என்ன லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஒரு யூசர் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் access key secret access key வேணும் அது என்னது யூசர் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இப்போ இது என்னோட கன்சோலை கிரியேட் பண்ணது தானே கரெக்டா அப்போ நான் ஒரு யூசர் கரெக்ட்டுங்களா நீங்க என்ன பண்ணலாம் நான் கௌதம்ன்ற ஐஎம்ல போயிட்டு ஒரு யூசர் நேம் போட்டு அந்த யூசருக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் EC2 ஓட பெர்மிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசரால என்ன பண்ண முடியும் EC2-வை கிரியேட் பண்றதுக்கு ஆக்சஸ் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் AWS கான்ஃபிகர்னு போடுவீங்களா கரெக்டா அந்த யூசர் இந்த மிஷினுக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வரும் எப்படி கொண்டு வரணும் AWS கான்ஃபிகர்னு போட்டா ஆக்சஸ் கீ செலக்ட் கேக்கும் அந்த யூசருக்கு என்ன பிடிச்சிருப்பீங்கல்ல ஆக்சஸ் செலக்ட் வச்சிருப்பீங்கல்ல அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த யூசர் வந்து என்ன பண்ணுவாரு மிஷினுக்குள்ள வந்துருவாரு அந்த யூசரால என்ன பண்ண முடியும்னா உங்களால இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் புரியுதுங்களா அது யூசர் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அண்ட் மோரோவர் இன்னொரு லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கு அது என்ன கான்ஃபிகரேஷன் இந்த மாஸ்டர் மிஷின் என்ன பண்ண போகுது இன்னொரு மிஷினை கிரியேட் பண்ண போகுது கரெக்டா எந்த சர்வீஸ் EC2 IAM ரோல் IAM ரோல் என்ன அர்த்தம் சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் இப்போ எந்த சர்வீஸ் கூட பேச போகுது எந்த சர்வீஸ் கூட பேச போகுதுன்னு சொல்லியிருக்கேன் மிஷின் கேட்கவே இல்லை இந்த மிஷின் எந்த சர்வீஸால கிரியேட் பண்ணப்பட்ட மிஷின் இந்த மிஷின் எந்த சர்வீஸால கிரியேட் பண்ணப்பட்ட மிஷின் இது மாஸ்டர் மிஷின் தானே இந்த மிஷின் எப்படி நமக்கு கிடைச்சது எங்க போய் லான்ச் பண்ண இந்த மிஷினை EC2ல போய் லான்ச் பண்ணமா கரெக்டா இந்த மிஷின் தான் என்ன பண்ண போகுது இன்னொரு மிஷின் லான்ச் பண்ண போகுது எந்த சர்வீஸ்ல EC2ன்ற சர்வீஸ்ல அப்ப EC2 is going to communicate with EC2 ஓகேங்களா சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன்ல EC2 is going to communicate with EC2 ஓகே அது வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெர்மிஷன் நம்ம கிராண்ட் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன் சோ நீங்க யூசர் லெவல்ல பண்ணனும் நான் என்ன பண்ணுவேன் ரோல் வழியா நான் பண்ணுவேன் சொல்ல வரேன் யூசர் லெவல்ல சொல்லிட்டேன் எல்லா மெத்தட் சொல்லிட்டேன் இல்லையா அதை வச்சு நீங்க பண்ணனும் நான் என்ன பண்ண போறேன் சர்வீஸ்க்குள்ள போயிட்டு செக்யூரிட்டி IAM இப்போ நம்ம என்னென்ன மாடியூல்ஸ்லாம் பார்த்திருக்கோம் பிங் காப்பி எம் அப்புறம் சர்வீஸ் ஃபைல் அப்புறம் லூப் பிளக்கின் EC2 அப்புறம்
ஸோ கிரியேட் ரோல்ல போயிட்டு so which service is going to communicate with service? EC2 is going to communicate with EC2. So EC2 கொடுத்துட்டு next EC2 full access. இருக்கா சூஸ் பண்ணிக்கிறேன். next Ansible EC2 role வச்சுட்டு கீழே வந்துட்டு create role. இந்த ரோல் கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த ரோல் நாங்க எங்க அட்டாச் பண்ணனும்? குட். பாலிசி பாலிசி எதுக்குப்பா? மிஷின் கூட அட்டாச் பண்ணனும்ல. இன்ஜஸ்குள்ள போயிட்டு எந்த மிஷின் கிரியேட் பண்ண போகுது? இந்த மிஷின் தானே. சோ இந்த மிஷின் எப்படி எங்க அட்டாச் பண்ணனும்? சூஸ் பண்ணிட்டு செக்யூரிட்டியா, ஆக்ஷன்ஸ், செக்யூரிட்டி, மாடிஃபை IAM ரோல். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் IAM ரோல்ல Ansible EC2 ரோல் இருக்கா? சூஸ் பண்ணிட்டு அப்டேட் IAM ரோல். புரிஞ்சா? டன். இப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இதை ஹிட் பண்ணி பாருங்க. ஓகே ஆயிடுச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோ கேட்டுச்சு, அப்புறம் ரீஜன் கேட்டுச்சு, அப்புறம் பெர்மிஷன்ஸ் கேட்டுச்சு. செக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? இருக்கா? ஸோ லான்ச் ஆயிடுச்சா? ஃபைன். அப்போ Ansible என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். நாட் ஒன்லி EC2, எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ரன்னிங்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு நேம் வைக்கிற மாதிரி, டேக் வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ற மாதிரி, பிளேபுக்கை மாடிஃபை பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு, டெர்மினேட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு, ரீபூட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? பிளேபுக்ஸை மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல வர. சரியா? அதுக்கப்புறம் திருப்பி நான் இந்த பிளேபுக்கை ரன் பண்ணா இப்போ எப்படி எனக்கு மிஷின்குள்ள போயிட்டு MySQL இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிச்சா? இன்ஸ்டால் பண்ணல. கரெக்ட் தானே? இப்போ நான் திருப்பி இந்த பிளேபுக்கை ரன் பண்ணா எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுமா இல்ல ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாதா? கிரியேட் பண்ணுமா? ஏன் கிரியேட் பண்ணணும்? சரி, கிரியேட் பண்ணாதுன்னு சொன்னீங்களா? ஏன் கிரியேட் பண்ணாது? பண்ணணும் சொன்னீங்க. ஏன் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க? அது எது வேணாலும் சொல்லணும்ல. கிரியேட் பண்றதுக்காக தான் கொடுத்தோம். இதே லாஜிக்கா நீ திங்க் பண்றீங்களா? அதே லாஜிக் தான் வந்தேன். அதனால முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? இதேதான் MySQL பண்ண, முன்னாடி இல்லாதனால இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துச்சு. திருப்பி நான் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துச்சா? சேஞ்ச் வந்துச்சா? என்ன கண்டிஷன் வந்துச்சு? ஓகே தானே வந்துச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துருக்கா? செக் பண்ணி பார்த்து என்ன சொல்லிருக்கு? ஏற்கனவே இருக்குனால நான் என்ன பண்ணல, திருப்பி போயிட்டு நான் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணல. புரியுதுங்களா? இப்போ நான் போட்டு என்ன பண்றேன்? என்டர் அடிக்கிறேன். கேட்டா இருக்குமா? இருக்காதா? என்ன இருக்கு? கிரியேட் ஆகுது. அப்போ Ansibleக்கு எந்த லெவல் பவர் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் ஐடெம்பார்டன்ட் சொன்ன பாத்தீங்களா? ஐடெம்பார்டன்ட் டூல் சொன்ன பாத்தீங்களா? என்ன பவர்னா வெறும் பேக்கேஜிங் லெவல், கான்ஃபிகரேஷன் லெவல் மட்டும் தான் போய் என்ன பண்ண முடியும்? அதால போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே இருந்தால் ஓகேன்னு சொல்லிடும், இல்லைன்னா அது பண்ணும். ஓகேங்களா? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் வரும்போது அதுக்கு எந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு ரெமம்பரன்ஸ்க்கோ எந்த ஒரு ஃபைல் அது ஜென்ரேட் பண்ணல. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணனா இல்லையான்னு சொல்லி அதால பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதை பார்க்க முடியாதுன்னா என்ன பண்ணுதுன்னு போயிட்டு சொல்லி என்ன பண்ணுது சொல்லி கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம பண்ணும்போது திருப்பி என்ன பண்ணுது? நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்ல வர. புரியுதுங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க, Ansible கம்பேர் பண்ணும்போது Terraform யூஸ் பண்றாங்க. Terraformல அதுவும் அதே மாதிரி தான். Terraformல என்ன அட்வான்டேஜ் இருக்கு சொல்லிட்டீங்கன்னா, ஸ்டேட் ஃபைல் ஒன்று இருக்கு. ஸ்டேட் ஃபைல், அந்த ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணும்? நம்ம ஒரு ஃபைல் இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்ல, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவேன்? Terraformல ஸ்கிரிப்ட் எழுதி வைப்பேன். ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணிடுவேன். ரன் பண்ண உடனே என்ன பண்ணும்? அது போய் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும் கன்சோல்ல போயிட்டு.
ஆனா அதுக்கு என்ன பண்ண டெரஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் சொல்லி அதுவே ஜெனரேட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸ்டேட் ஃபைல்ஸ் அதை ஜெனரேட் பண்ணி வச்சுக்கும். ஜெனரேட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துச்சா, திருப்பி நீங்க அதே ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஸ்டேட் ஃபைலை போய் செக் பண்ணி பார்க்கும். ஏற்கனவே இதால நம்ம இந்த ஃபைல் வச்சு ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டேனா, கன்சோல் அவ்வளவு செக் பண்ணி பார்க்காது. கன்சோல்ல என்ன இருக்கோ அதான் இங்க ஸ்டேட் ஃபைல் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஸ்டேட் ஃபைல் செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே இருந்துச்சுன்னா திருப்பி போயிட்டு என்ன பண்ணாது, உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காது. புரியுதுங்களா? அந்த ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு அது ஒரு மேஜர் சேஞ்சஸ் மைனர் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. மேஜர் சேஞ்சஸ் மைனர் சேஞ்சஸ், அது மாதிரி மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஸ்டேட் ஃபைல் அப்டேட் இருக்காதா, அப்போ அதை மட்டும் என்ன பண்ணும் போயிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் சொல்ல வரேன். இப்போ எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெராஃபார்ம் நான் தான் எடுக்க போறேன். சரிங்களா? நான் இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்பேன். ஓகே, அப்போ நான் கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா நீங்க பதில் சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே ஃபைன் கைஸ். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள் சொல்லுவாங்க, டெராஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இம்மியூட்டபிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மியூட்டபிள் ஆர்க்கிடெக்சர். அப்ப மியூட்டபிள் ஆர்க்கிடெக்சர்னா என்ன, இம்மியூட்டபிள் ஆர்க்கிடெக்சர் என்ன சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஃபைன். சோ இதோட இந்த கிளாஸ் இஸ் ஓவர். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாம்கேட் சர்வர் கொண்டு வந்து அதுக்குள்ள எப்படி அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி அதெல்லாம் பண்ண சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, சோ நான் டைம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் மாடல்ஸ் சொல்றேன். லைக் என்ன மாடல்ஸ்லாம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாடல்ஸ்ல பார்த்தோம்ல, ஷெல் மாடியூல்னா என்ன, டெம்ப்ளேட் மாடியூல்னா என்ன, சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெச் மாடியூல்னா என்ன, கமாண்ட் மாடியூல்னா என்ன, அப்புறம் லூப் மாடியூல் சொல்லி வச்சுட்டு வேற என்ன மாடியூல், லைன் இன் ஃபைல் மாடியூல்னா என்ன, இந்த மாடியூல்ஸ் என்ன சொல்லி நீங்க சும்மா பாத்துக்கோங்க. இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்கிற மாடியூல்ஸ். சரிங்களா? ஃபைன். Okay guys. Okay guys, thank you and have a good day guys. Bye. Next class நாளைக்கு இருக்கும். சரிங்களா? So we'll meet tomorrow. Okay? Fine guys. Thank you.